மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பள்ளிக்கூடத்திலே வச்சுருக்காங்க. அது சான்றிதழே இருக்குது. இன்ன இனத்தை சார்ந்தவர் தான் இன்னாருன்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஆல் பாஸ் போடுறீங்க. 1லேருந்து 9 வரைக்கும் ஆல் பாஸு. நீட் தேர்வில் வேறணும்னா அதை நீக்க சொல்கிறீங்க. எதுக்காக நீக்க சொல்கிறீங்க அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளாளர் இருக்கிறாரு, ஒரு பிராமணர் இருக்கார், செட்டியார் இருக்கார், முதலியார் இருக்கார். இந்த மாதிரி மேல்குடி மக்களிலெல்லாம் போய் அந்த பழங்குடி மக்கள் ஆணோ பொண்ணோ வரன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? இதே அவங்க போய் இவங்ககிட்ட உங்கள் பொண்ணை எங்களுக்கு, உங்கள் பையனை எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? இல்லை நடக்கிற விஷயமா சார்? வாழ்க்கைக்கு நடைமுறையாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்து பேசினால் சட்டமன்றத்தில் நல்லா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் ஜாதியை பற்றி பேசி பேசி தூங்கிக்கிட்டு இருக்க ஜாதியெல்லாம் எதுக்கு தட்டி எழுப்புறீங்க? அவங்கவுங்க ஜாதிகளை அவங்கவுங்க இருந்துட்டு போட்டுமே. எதுக்கு ஜாதிகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன்? இப்போ பார்த்தாலும் ஜாதியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த கடந்த 4-5 மாதமாக அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்றைக்கு கரூர் சம்பவம் நடந்துச்சோ அதிலிருந்து ஜாதியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜாதிக்காரர் இன்னொரு ஜாதிக்காரர் அடிக்காரு, நடு ரோட்டில் அடிக்காரு, முறைச்சா அடித்தாங்கிறாரு. என்னத்தை பாங்க கூட்டணியில் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும்.